2014ஆம் ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் வறிய விவசாயிகளுக்கு நிவாரண விலையில் வழங்குவதற்கு அரசாங்கம் 25 மில்லியன் ரூபாய் செலவில் கொண்டு வந்த விதைச்சோளத்தை அரசியல் நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்து 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சாதகத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அவர் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் ஊடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் SM சந்திரசேன கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கருத்துரைத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் 2015ஆம் ஆண்டு நிமால் விஜயதிலக்க எனும் நபர் ஊழல் ஒழிப்பு காரியாலயத்தில் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து ஆவணங்களை சட்டமா அதிபருக்கு அனுப்பியதாக தெரிவித்தனர். பின்னர் இந்த விசாரணையில் ஊழல் எனும் குற்றச்சாட்டு அவதானிக்கப்பட்டதால் சட்டமா அதிபர் இந்த முறைப்பாட்டை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பியதாகவும் அந்த அதிகாரிகள் மன்றத்தில் தெரிவித்தனர். குறித்த சோளத் தொகை வறிய விவசாயிகளுக்காக அபிவிருத்தி அதிகாரி ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுவது வளமையான சட்ட ரீதியான முறைமையாக இருந்த போதிலும் இந்த சந்தேக நபர் தலையிட்டு மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்து சந்தேக நபர் அதனை தம்பசம் எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த ஆணைக்குழு அதிகாரிகள் 9,940 கிலோகிராம் சோள விதைகள் SM சந்திரசேனவின் அனுராதபுர காரியாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜனாதிபதி தேர்தலில் அரசியல் சாதகத்தன்மையை பெற்றுக் கொள்வதற்காக தமது அரசியல் ஆதரவாளர்கள் ஊடாக விநியோகித்துள்ளதாக தெரிவித்தனர். இவ்வாறு தமது ஆதரவாளர்களுக்கு பகிர்ந்தளித்த சோள விதைகள் அதிக விலைக்கு வர்த்தக நிலையங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் அனுராதபுரம் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் தனக்கு முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன அழுத்தம் பிரயோகித்ததாக சத்திய கடதாசி ஒன்றையும் வழங்கியுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மன்றத்தில் தெரிவித்தனர். அதேபோன்று அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளும் தமக்கு மேற்கொள்ளப்பட்ட அழுத்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். அதனால் குறித்த சந்தேக நபரை விடுவித்தால் அடுத்த கட்ட விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன சார்பில் மன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி தர்ஷன குறுப்பு மன்றத்தில் கருத்துரைக்கையில் இந்த முறைப்பாட்டாளர் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் தமது கட்சிக்காரருக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். இரு தரப்பினரின் கருத்துக்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலே ஜெயதுங்க SM சந்திரசேனவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.